ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு நாகமலை ஸ்டைல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். அது எங்கன்னா 8 மணிக்குள்ளே வர சொன்னாங்க. இப்போயே டைம் ஆல்ரெடி ஆச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் நம்ம கிளம்பி போகணும். இன்றைக்கி வர இன்ஜெக்ஷன் வர இருக்குது. என்ன இன்ஜெக்ஷன்னா, எனக்கு வந்து நாய் வர வந்து கடிச்சிருச்சு. அதுக்கு வந்து செகண்ட் வேக்சினேஷன் தான் போட போகிறேன். இன்றைக்கி என்ன டேன்னா சண்டே, 22ஆம் தேதி. ப்ரஷ் பண்ணிவிட்டு கிளம்பலாம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஊசி போட ட்ராவல்குள்ளே இருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், ஊசி போட வந்து கிளம்பியாச்சு. டைம் கரெக்டாக இங்கே வீட்டில் 8 ஆச்சு. இனி போய் ஊசி போட்டுட்டு வரணும். இன்றைக்கி வந்து நான் எங்கள் வீட்டுக்காரோட தான் போக போகிறேன். அவருக்கு இன்னும் கால் சரியாகலை. இருந்தாலும் எனக்கு கொண்டு வந்து விட்ற அப்படிங்கிறாரு. கூட்டிகிட்டு போகலாம். இப்போதான் கைஸ் எழுந்திரிச்சேன். அதான் எந்திரிச்சார். ஏன்னா நைட்டெல்லாம் தூங்கலை கால் வலியில். சரி, நீ ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம். இதுதான் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொடுத்தது இன்ஜெக்ஷன். ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. இப்போ 22ஆம் தேதி, அப்புறம் 26, அப்புறம் 17ஆம் தேதி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு. ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப சுகாதார நிலையம் வெள்ளைக்கிணறு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வேக்சின் அங்கே தான் போட்டிருக்கோம். செகண்ட் அங்கே தான் வர சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டைமே சரியில்லை. ஏன்னே தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் மாடியிலேருந்து கீழே விழுந்து 2 காலில் கட்டு போட்டு, அப்புறம் எங்கள் வீட்டில் 2 டைம் வந்து குக்கர் வெடிச்சிருச்சு. அப்புறம் சுண்டல் வேக வச்ச தண்ணி வந்து என் காலில் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வர நாய் வேற வந்து எனக்கு வந்து கடிச்சிருச்சு. கடிச்சு வச்சதுலேருந்து மைண்டே ரொம்ப அப்செட்டாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா ஒன்றுக்கு மேலே ஒன்று நடந்துட்டுருக்கு. அப்புறம் அண்ணாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போய் அவர் 3 டேஸ் பக்கம் வீட்டில் இருந்தார். என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துவிட்டோம். ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டு இந்த நர்ஸ் இருக்காங்க, ஒன்றா வர தெரியல. இனி போய் தான் பார்க்கணும். அப்புறம் உள்ள போய்ட்டு நர்ஸ் இருக்காங்க. ஊசி போட்டுட்டு ஊசி போட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து சுற்றி கொடுக்கலாம். அதுக்கு எதுவும் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக சரி போய்ட்டு வந்து வாங்கிட்டேன். பேசினாலே எல்லாம் ஒரு மாதிரியாக போய் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ரொம்ப கிளார் அடிக்குது கைஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அவருக்கு வந்து வீட்டில் வந்து சேமியாலாம் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் இவர் தான் சாப்பிட மாட்டேங்கிறாரு. சரி, நீ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோங்கிறத விட நாளைக்கு ஒரு வீடியோ நாங்கள் உங்களுக்கு நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக கண்டிப்பாக கஷ்டப்பட்டது ஒரு வீடியோ போடுவோம். என்ன வீட்லேயே போடுறதுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருமோன்னு எங்களுக்கு வச்சு கில்ட்டி ஆகுது. போர் அடிக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் 4 வீடியோ இருக்குது நாங்கள் வீட்லேயே இருந்து எடுத்தது. ஆனால் வீட்லேயே இருந்து போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சுருந்தோமே நம்ம அப்டேட் பண்ணாமல் இருக்கிறோம். நம்ம என்னடா வீட்லேயே போகிறாங்களே, ஒவ்வொரு வீடியோ வீட்டுக்குள்ளேயே இருக்குதுங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து அங்கேருக்காக தான் நம்ம எடிட் பண்ணி வேண்டாம்னு சொல்லி இப்படி வச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம வெளியிலே போய் போட முடியல. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கால் அடிபட்டுக்கிறனால வந்து நம்மளால் வெளியில் ட்ராவலும் பண்ண முடியல. இப்போ 3 வீக்ஸ் ஆச்சு இந்த வீக்கோட. நம்ம வெளியிலேயும் போக முடியல. வீட்லேயே தான் இருக்கிறோம். வீட்லேயே என்னாலும் கூட நம்ம ஏதோ ஒரு சின்ன வீடியோ போடலாம். ஆனால் வீட்டிலே போடுவாங்க சின்ன வீடியோங்கிறது நம்ம போடல. உங்களுக்கு பிடிச்சிருந்தானா கண்டிப்பாக நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக இந்த ஒரு சின்ன வீடியோ கூட உங்களுக்காக போட்டோம். ஆமாம், நான் வந்து வீடியோவில் வந்து இவர் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இவரால் வந்து வர முடியல. ஏன்னா கால் ரொம்ப வலியாகுது, வண்டி ஓட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து எங்கள் அண்ணாயை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கூட என்னால் போக முடியல. காலை வந்து ரொம்பவே பெயின் இருக்கிறதுனால நம்மளுக்கு போக முடியல. அதனால் அவங்க அன்னையை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்க. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு லென்த்தான வீடியோ உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். இல்லை உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்கள். வீட்டிலேருந்து இன்னொரு வீடியோ நாங்கள் போடுறோம். அது வீடியோ போட வேண்டியதில்லை, எடுத்த வீடியோ எடிட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் போர் அடிச்சிரும் போல் இருக்குது அப்படிங்கிறக்காக நாங்கள் அதில் அதிகமாக பேசியிருப்போம். ஆனால் அது சரி வேண்டாம், போர் அடிச்சிடும். எங்களுக்கே வீட்டுக்குள்ளேருந்து போட்டது வந்து எங்களுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அதனால தான் நாங்கள் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல. சரி, இன்றைக்கி வேக்சினேஷன் போட போகிறேன். நேற்று வந்து இவருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். அன்றைக்கி எடுக்கலான்ட்டு இருந்தேன். சரி, நான் மட்டும்தான் போனனால வந்து வீடியோ எடுக்க முடியல. இவரையும் பார்த்துக்கணும், நம்ம அங்கே மெடிக்கல்ஸை பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலை. சரி, இன்றைக்கி நம்ம தானே போகிறோம். சரி, சும்மா ஒரு விலாக் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தால் போதும் அப்படிங்கிறக்காக தான் சரி இந்த வீடியோ. ஓகே, இன்னைக்கு எங்கள் வீட்டில் வர சேமியா தாங்க. ஆமாம், ஏன்னு தெரியுமா? எனக்கு நாய் கடிச்சிருச்சு. 3 மாதம் எதுவுமே சாப்பிடக்கூடாதாம்மா. ஆனால் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. நான் சாப்பிடல, வெறும் முருங்கைக்கீரை, தினமும் முருங்கைக்கீரை தான். 4 நாள் ஆச்சு இன்னையோட நாய் கடிச்சு.
நாய் கடிச்சனாலும் முருங்கைக்கீரையாக போட்டு சாவடிக்கிறாங்க. இப்போ நான் எனக்கும் சேமியாக தான் பண்ணியிருக்காங்க. நம்மனா ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வந்து இன்னும் இன்றைக்கும் முருங்கைக்கீரை தான் செஞ்சிட்ருக்காங்க. இவருக்கு சரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கறக்காக இவருக்கு வந்து சேமியா பண்ணி கொடுத்துட்டேன். மதியத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இவர் காலில் அடிபட்டுருக்காரு. இவருக்கு நம்ம ஏதோ ஒன்று பார்த்து பண்ணி கொடுக்கணுமில்ல, அது நம்மளுடைய கடமை. அதனால் பண்ணணும். பாருங்க சிஸ்டர் இப்படின்னு. ஆனால் இதில் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்னென்னா அண்ணனை பார்த்துக்காங்கக்கா அங்கே மாதிரி ஒரு கேட்டிருந்தாங்க. ஆனால் அவன் கேட்கலன்னு நீ நல்லா இருந்தேன்னு பார்த்துக்கிறேன். நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அது நான் தப்பாலாம் சொல்லலை, நல்ல முறையாக தான் பார்த்துக்கிறாங்க. நான் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த இதுதான் சொல்கிறேன். சிஸ்டர் அவங்க நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க, நல்லா ஒரு நம்மளை அன்பவும் பார்த்துக்கிறாங்க, எல்லா சப்போர்ட்டும் நம்மளுக்கு இருக்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் பயப்படாதீங்க. எங்களுக்கு வந்து துணையாக வந்து ஒய்ஃப் இருக்காங்க, கண்டிப்பாக நல்லா முறை பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? சரி ஓகே, வளவளன்னு பேசி அவங்கள போர் அடிக்க வேண்டாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கூட நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தான் சரிங்களா, உங்களுக்காக மட்டும் தான் போட்டோம். ஜஸ்ட்டு இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தப்பாக இருந்தால் கூட நீங்கள் மன்னிச்சுக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக போடுறோம். ஒரு 1/4 மணி நேரமாவது ஒரு கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். வீட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். பட் வீட்டில் எடுத்த வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுவேன். ஏன்னா 4 வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். எடிட் பண்ணி போஸ்ட் மட்டும்தான் பண்ணல, எடிட் எல்லாம் பண்ணியாச்சு. போர் அடிச்சிரும். சரி நம்ம ரொம்ப போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போடலை. சரி ஓகே, இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்போர்ட். ஓகேங்களா? ஓகே பாய்.